Hello பெண்மணிகளே, வணக்கம் and welcome back to Mith Cafe. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற கேக் ரெசிபி ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே அழகான ஒரு ரெட் வெல்வெட் கேக். இந்த கேக்கை நான் முட்டை சேர்க்காம அவன் இல்லாம செஞ்சிருக்கேன். வாங்க ரெசிபியை பார்க்கலாம். முதல்ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு ஹெவி பாட்டம் பேனில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பட்டர் லைட் கலர் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. ஒயர் விஸ்க் வச்சு பண்ணிங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இப்போவே ரெட் ஃபுட் கலர் அரை டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா கேக்குக்கு இன்னுமே நல்ல கலர் கிடைக்கும். நான் மறந்துட்டதுனால கடைசியாக சேர்த்துருக்கேன். அடுத்தது 3/4 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து சலிச்சு விட்டுடுங்க. இதை கலந்ததுக்கு அப்புறமா அரை கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய பாலை 2 பேட்சா பிரிச்சு சேர்த்துக்கோங்க. நான் கடைசியா ரெட் ஃபுட் கலர் சேர்த்ததுனால கலர் கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நீங்க முதலே சேர்த்துருங்க. கடைசியா அரை டீஸ்பூன் வினிகர் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா உடனே ஒரு மோல்ட மாத்திடுங்க. இந்த மோல்டை நான் பட்டர் பேப்பர் வச்சு லைன் பண்ணியிருக்கேன். இதுல கேக் பேட்டரை மாத்தினதுக்கு அப்புறமா பேன்ல உடனே வச்சிடலாம். முதல் 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லையும் அடுத்த 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லையும் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிருக்கு. கேக் ரெடியா இருக்கு. இதை வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுத்து வச்சதுக்கு அப்புறமா ஒரு சுத்தமான காட்டன் கிளாத் வச்சு இதை கவர் பண்ணி ஆற விட்டுடுங்க. அந்த டைம்ல நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல நல்ல சில்லுன்னு இருக்கிற தண்ணி, அதாவது ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது மேல இன்னொரு பவுல் வச்சு 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேன். இதை முதல்ல லோ ஸ்பீட்ல 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ண சர்க்கரை, அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து லோ ஸ்பீட்ல ஆரம்பிச்சு ஹை ஸ்பீட் வரைக்கும் நல்ல ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ விப்டு க்ரீம் ரெடியா இருக்கு. ஸ்டிஃப் பீக்ஸும் நல்லா வந்திருக்கு. இதை உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க, இல்லைனா விப்டு க்ரீம் சாகி ஆயிடும். அடுத்தது க்ரீம் சீஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 250 கிராம் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். இது வீட்டில் பண்ணது தான். இதோட ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த க்ரீம் சீஸோட 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க, இந்த மாதிரி ஏரியா வர வரைக்கும். இப்போ விப்டு க்ரீம் ரெடியா இருக்கு, க்ரீம் சீஸும் ரெடியா இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடலாம். விப்டு க்ரீமும் க்ரீம் சீஸும் நல்லா ஸ்டிஃபா இருக்கணும் கலந்ததுக்கு அப்புறமா. அப்படி இல்லை அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறமா ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிங்க. இல்லைன்னா ஃப்ராஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ நம்மளோட க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ரெடியா இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிஃபா இருக்கணும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்தது சிம்பிள் சிரப் செஞ்சிடலாம். அதுக்காக ஒரு கப்ல அரை கப் ஹாட் வாட்டர், அதாவது நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்திருக்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துருக்கேன். இது ஒரு ஸ்பீசி பாட்டில்ல மாத்திக்கிறேன். சுகர் சிரப் அப்ளை பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ கேக்கை அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட்டர் பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு கேக்கை லேயர்ஸாக கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு 2 பேட்ச் கேக் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயரை கட் பண்ணதுக்கு அப்புறமா இதுலேருந்து க்ரம்ஸ் பண்ணிக்கலாம். கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெதுவாக க்ரம்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப அழுத்தி பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி சாகி ஆகிடும். இந்த மாதிரி க்ரம்ஸ் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் ரெடியாக இருக்குது. இதுதான் நான் சொன்ன 2வது பேட்ச் கேக். இதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, ரொம்ப சாஃப்டா, ரொம்பவே ஸ்பஞ்சியா வந்திருக்கு ரெட் வெல்வெட் கேக். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் மேல சிம்பிள் சிரப் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வச்சு ஆஃப்செட் ஸ்பேச்சுலா வச்சு அதை லெவல் பண்ணிக்க போறேன். செகண்ட் லேயர் வச்சு அது மேலேயும் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங், கடைசி லேயரும் வச்சாச்சு. அது மேல கொஞ்சம் சுகர் சிரப், அப்புறமா இந்த க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வச்சு
மேலேயும் சைட்ஸ்லயும் நல்லா அப்ளை பண்ணி ஆஃப்செட் ஸ்பேட்சுலா வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுடுங்க. உங்ககிட்ட கேக் ஸ்கிரேப்பர் இல்லைன்னா கேக் கோம்பு இருந்ததுன்னா அதை வச்சும் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் ஃபினிஷ்டா இருந்தாதான் நான் பண்ணியிருக்கிற டிசைனுக்கு நல்லா அழகா இருக்கும். 30 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறமா ஃபாண்டன்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் விருப்பமோ நீங்க அதை செஞ்சுக்கலாம். இப்போ சைட்ஸ்ல கேக் க்ரம்ஸ் வச்சு நம்ம கோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பார்க்க நல்லா கான்ட்ராஸ்டா அழகா இருக்கும். இப்போ நம்மளுடைய எக்லெஸ் ரெட் வெல்வெட் கேக் ரொம்ப அழகா ரெடி ஆயிருக்கு. இந்த கேக் ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை பிடிக்கலையா அப்படின்ற ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை எல்லாரையும் இன்னொரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பபாய், டேக் கேர், ஹாப்பி குக்கிங் அண்ட் கீப் வாட்சிங் மித்ஸ் கேஃபே.